அதன் வழியாக நான் ஒரு அற்புதமான வெளிப்பாடுகளையும் ரகசியத்தையும் பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ரிவீல் பண்ண போறேன். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? இன்னோவேஷன். தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்க. கேட்க மாட்டேன், என்னங்க பயப்படாம தூக்குங்க. இன்னோவேஷன் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாய்ஸ் சைட் பார்க்கலாம். இன்னோவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கை இருந்தா தூக்குறீங்களா? யாருமே உங்க கையை பிடிச்சி இழுக்க மாட்டோம், தூக்குங்க தைரியமா. ஓகே, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சது. கேர்ள்ஸ் சைட்ல இன்னோவேஷன் நான் வந்து டிக்ஷனரி டெஃபினேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னோவேஷன் அப்படின்னா ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ அந்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன செய்யறதுக்காக கண்டுபிடிப்பாங்கன்னா, இருக்கிற ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்த சுலபமாக்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஆமா தானே? எஸ் ஆர் நோ? இன்னோவேஷன்ஸ் எப்படி பண்ணோம்னா, ஒரு செயல்கள் இப்போ நம்ம அந்த காலத்தில் நீங்கள் வராத காலத்துலலாம் இப்போ தோசை சாப்பிட்ற மாதிரி அப்போ சாப்பிட முடியும். ரொம்ப கஷ்டம். இட்லி தோசைனா ஏதாவது ஒரு பண்டிகை காலத்தில் தான் சாப்பிடுவாங்க. இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா அதை அரைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரயாசத்தை படணும். அதனால ரெகுலராக அது செய்ய முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, மருவி 10 ரூபா பாக்கெட்லேயே மாவு வந்துருச்சு. அதனால இப்போ ரொம்ப ஈஸி. எப்போ பார்த்தாலும் தோசை, காலையில் இருந்தால் தோசை, நைட்டில் இருந்தால் தோசை, அப்படி தோசை மாறிடுச்சு. இப்போ அந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்பு, ஒரு எந்திரத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தானா அந்த கண்டுபிடிப்பு என்ன செய்யுது? ஒரே ஒரு கண்டுபிடிப்பு பல குடும்பங்களுடைய வேலையை சுலபமாக்குது. அல்லேலூயா. அது போலதான் பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். வேத புத்தகம் வந்து ரகசியங்களை உள்ளடக்கிய புத்தகம். இந்த பைபிள் இருந்து எப்பெல்லாம் ஒரு ரெவலேஷன் வெளிப்படுதோ, எப்பெல்லாம் ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறாரோ, அப்பெல்லாம் ஒரு வெளிப்பாடின் அஸ்திபாரத்தை கொண்டு பல ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. பைபிள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் புக். அந்த புக்கை காலையில் இருந்தால் படிக்கணும், நைட்டு படிக்கணும், ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு நிச்சயம் படித்து முடிக்கணும், ஃபுல் வசனத்தையும் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு கஷ்டமாக ஒரு கல்ச்சராக ஒரு பைபிள் ரீடிங்கை ஒரு வேளை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மேலே ஒரு நேசத்தை உங்கள் இருதயத்தில் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஐ பிலீவ் இந்த பக்கம் பைபிளையும் இந்த பக்கம் ஃபோனையும் வைக்கும்போது உங்கள் கைகள் ஃபோனை நெக்லெக்ட் பண்ணி பைபிளை கையில் எடுக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன் இந்த கூட்டத்தை முடித்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றங்களைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் செய்ய இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த டைட்டிலுக்கு நேராக என்னுடைய கவனத்தை நான் திருப்பும் பொழுது, எப்பவுமே ஒரு சர்மனை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் சர்ச் ஃபார் கேரக்டர்ஸ் ஆர் அ ஸ்டோரி. பைபிள் இருந்து ஏதாவது ஒரு கேரக்டரையோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தையோ இல்லை ஸ்டோரியோ நான் எடுத்து வச்சு அந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் அந்த கதாபாத்திரங்களை விளக்கி அந்த மெசேஜை டெலிவர் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த டைட்டிலுக்கு நான் சுற்றி பைபிளில் எந்த கதாபாத்திரத்தை தேடினாலும் எந்த ஸ்டோரியுமே லிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வெரி சோல்ஃபுல்லி, ரொம்ப சோல்ஃபுல்லி ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சர்மனை கேட்க போகிறோம். என்னோடு உங்கள் பைபிளை நீங்கள் திருப்பி ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். இதில் முதல் வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்குமே, ஃப்ரம் 1 to 39, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முத்தா இருக்கும். அந்த அதிகாரம் என்னுடைய வெரி ஃபேவரட். பிகாஸ் அந்த அதிகாரத்தில் கர்த்தருக்குள் நடக்க விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்படும், எப்படியெல்லாம் அந்த மனுஷனை குறித்த எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நிச்சயம் இந்த மீட்டிங்கை முடிச்சு இன்னைக்கு ராத்திரியோ இல்லை நாளை பகல்லையோ இந்த ரோமர் 8 முழுவதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 8:29. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க இங்க வருவீங்களா இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். இந்த வார்த்தை திருப்பி சொல்லுங்க. அப்பா முன்குறிச்சிருக்கிறாரு.
அவர் முன் குறிச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை முன் குறித்ததினால தான் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை முன் குறித்ததினால தான் நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. நாட் பிகாஸ் யூ கம் இன்டு a கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்க பிறந்ததுனால மட்டும் நீங்க ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கீங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அநேகர் கிறிஸ்துவை மறுதலித்து உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களை நான் கேட்டிருக்கிறேன். சபைக்கு வந்தவங்க சபையை விட்டு பின்மாறி போய் பிற மதத்தை பற்றி கொண்டவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் நீங்க கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்ததுனால இன்றைக்கு நீங்க இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு இல்லை. கர்த்தர் உங்களை முன் குறித்ததினாலே தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்னாடியே முன் குறிச்சிருக்கிறார். முன் குறித்தவர்களை என்ன செய்கிறார்? கர்த்தர்னா அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி முன் குறிக்கப்பட்டு தாயின் கருவில நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடி, இது வசனம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. இந்த வார்த்தையில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஆண்டுடைய மனசுல, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, வாய் திறந்து. உங்க பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. பிரின்சி. உங்க பேரை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். ஸோ யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நிறைய வாலிபர்களை இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணும்போது, அக்கா போன வாரம் முழுவதும் நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷன்ல இருந்தேன். ஐ வாஸ் ரெடி டு அதை சூசைட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்தேன். ஆனால் அந்த ஜூம் மீட்டுக்கு நான் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டை கர்த்தர் என் செவிகளில் இந்த வாரம் முழுசும் தொனிக்க பண்ணார். எனக்குள்ள அந்த பாட்டை நான் அதுக்கப்புறம் போய் ஒரிஜினல் சாங்கை கேட்க 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 எனக்குள்ள இருந்த அந்த சூசைடல் தாட் வேனிஷ் ஆகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ நினைக்கிற, நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, பிரச்சனைகளை, நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சுமக்கிற நம்முடைய பெற்றோர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற அநேக நபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் டக்குன்னு யோசிச்சுன்னு, ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை, இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி இல்லை. யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். இந்த பூமிக்கு நீங்க வந்தது தற்செயலா ஏதோ உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனால இந்த பூமிக்கு நீங்க வரல. கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு திட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் ப்ரீ பிளான்ட். இட் இஸ் இன் த பிளான் ஆஃப் காட். அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல நீங்க இருக்கிறதுனால, அல்லேலூயா, இந்த பிளஸ் ராணி பெற்றுன்ற இந்த விஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஏன் இணைச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. ஒருவேளை இப்போ நமக்கு சில நேரத்தில் அந்த திட்டங்கள் என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஆபிரகாம கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த இடத்துல அவர் வந்து அந்த தேசத்தின் பேரை சொன்னாரன்னா கூட சொல்ல காணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம் நீ புறப்பட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாம் கிட்ட நீங்க யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்க வீட்டை நீங்க காலி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை பேருக்கு வீடு காலி பண்ண சந்தோஷமா இருக்கு, இல்ல துக்கமா இருக்கா? திடீர்னு உங்க வீட்டை நீங்க காலி பண்றீங்க. அப்ப காலி பண்ணும்போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க? கண்டிப்பா கேட்பாங்க. இல்ல என்ன கேட்பாங்க? எங்க போறீங்க? வீடை காலி பண்ணிட்டு ஏன் காலி பண்ணீங்க, எங்க போறீங்க? அப்படி ஆபிரகாம் கிளம்பும் போது கண்டிப்பா அவர் கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? ஆபிரகாம் பார்த்து கேட்டிருப்பாங்க, எங்க போறீர் எங்க போறீர் அப்படின்னு. ஆபிரகாம் கிட்ட என்ன இல்லை தெரியுமா? பதில் இல்லை. ஏன்னா எங்க போறோம்னு அவருக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, என்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொன்னாரு, நீ புறப்பட்டு போன்னு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, அவங்கெல்லாம் என்னன்னா அந்த மெசொப்பொத்தேமியா ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம்னு ஆபிரகாமுடைய ஹிஸ்டரியை சொல்லும் போது அந்த இடத்துல எல்லாருமே விக்கிரகங்களை வணங்கினவங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தெய்வம்னா அது ஒரு சுரூபமா இருக்கும், காமிக்கணும். தெய்வம்னா அவங்களால அந்த தெய்வத்தை என்ன பண்ண முடியும்னா காமிக்கும். உன் தெய்வம் என்ன, உன் குடும்ப தெய்வம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சுரூபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க. அப்ப ஆபிரகாம் கிட்ட உன்னை அழைச்ச தேவன் யாரு காமி அப்படின்னு ஆபிரகாமுக்கு காமிக்க முடியல. ஏன்னா நம்ம ஆண்டருக்கு என்ன இல்லைங்க, அல்லேலூயா, இல்ல, அவருக்கு அப்படி ஆண்டவர் தரிசனம் ஆகல, அவருக்கு காண்பிக்க ஒண்ணுமே இல்லை. நல்லா பாருங்க, he doesn't have answer, he has nothing to show. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆபிரகாம் செய்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த வாலிப பருவத்தில் சம்டைம் யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட். என் வாழ்க்கையில் நானுமே திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட திட்டங்களை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருந்தாருன்னு அப்போ எனக்கு புரியல. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், சே அப்போவே நமக்கு இது தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், அது நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிருக்கிறார். ஆபிரகாம் செய்த நற்கிரியைகள்னால ஆபிரகாம் அழைக்கப்படலை, கர்த்தருடைய அன்பினால் தான் ஆபிரகாம் அழைக்கப்பட. சமீபத்தில் நான் வேற ஒரு மீட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது
எனக்கு ஆண்டு ஒரு வசனத்தை காண்பிச்சா. திடீர்னு ஐ எம் ஜஸ்ட் மூவ்டு டு தட் வேர்ட். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம். இதுதான் என்னுடைய இந்த மாதத்தினுடைய தியான பகுதி, பிரசங்க பகுதி. அதில் ஒரு வசனத்தை சமீபத்தில் நான் பிரசங்கித்தேன். அதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம் 43:4. அது இங்கிலீஷில் கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இது மீடியா டீம் நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு இந்த இடத்துல சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு ரொம்ப அருமையானபடினால நீ கனம் பெற்ற. அந்த இடத்துல 2-3 வார்த்தையை ஐ ப்ரீச் ரீசென்ட்லி. என்னன்னா, 1, யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். எல்லாரும் உங்க வலதுக்கு இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஐ எம் ப்ரெஷியஸ். ஆமென். நான் என் தேவனுடைய பார்வைக்கு நான் அருமையானவள். அருமையானவள். ஒருவேளை மனுஷருடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையானவள். ஆமென். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் ஹானர்ட். கனம் பெற்றுக்கொள்வாய் இல்ல, நீ கனம் பெற்றாய். ஆல்ரெடி நீங்க ஹானரபிள் பொசிஷன்ல தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹானர் வருமானா? இதுக்கப்புறம் வர்ற ஹானர் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் எப்படி நினைக்கிறேன், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹானர் a mankind can get, எது தெரியுமா? மனுக்குலம் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய கனம் தெரியும். என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே மனுகுலத்தையே உண்டாக்கினவர் அவர்களோடு இருக்கிறது தான் பெரிய ஹானரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் அந்த ஹாப்பினஸ்? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஹானர். அவர் நம்ம பக்கத்துல நிக்கிறதா ஒரு பெரிய ஹானர். அவர் பக்கத்துல நம்ம மனவாட்டியா நிக்கிறதா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹானர். அதனால வசனம் சொல்லுது, நீ கனம் பெற்றாய், உனக்கு நான் கனத்தை தருவேன். இல்லை, இந்த ஹானருக்கு அப்புறம் உலகம் உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போனாலும் அந்த உயரம் உங்களுக்கு அற்பமா இருக்கும். ஏன் தெரியுமா? யூ பிலீவ். எது தெரியுமா கிரேட்டஸ்ட் ஹானர்? நான் ஆண்டோடு இருக்கிறதா. ஆமென். இந்த ஃபால், இந்த விழுகை யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? படுத்து இருக்கிறவன் விழ முடியாது. பிசாசு தூங்குறவன் கூட போய் போராட மாட்டான். பிசாசு சும்மா உட்காந்துட்டே இருக்கான் பாருங்க, லேசி பாய் லேசி கேர்ள், அவங்க கூட போராட மாட்டான். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க என்னதான் இருக்காங்க, அவங்க தன்னோட தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருவன் நிற்கிறான் பாருங்க, ஒருவன் ஏறுகிறான் பாருங்க, அவனோட தான் போராடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? எழும்பி நிக்கணும் அப்படின்னு ஒரு வாலிபன் நினைச்சானா அவனுக்கு நோக்கி தான் அம்புகள் வரும். ஏன்னா நிற்கிறவனை தான் கீழே தள்ள முடியும், உட்கார்ந்துருக்கணும் தள்ள முடியாது, படுத்திருக்கணும் தள்ள முடியாது. Fall comes for the people who are standing or who are going up. உயரத்துக்கு ஏறுறாங்க. அடுத்த நிலை இயேசுவை நோக்கி போகணும், கர்த்தரை நோக்கி போகணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு ஏசப்பா, என் லைஃப் நல்லா இருக்கு, நான் என்னை சுத்தி 4 ஃப்ரெண்ட்ஸ், டே மச்சான் நீ தாண்டா வேற லெவல்னு சொல்ற 4 ஜால்ரா என்னை சுத்தி. உன்ன மாதிரி இல்லடி, நீ ரொம்ப அழகி, இப்ப நடந்த நீ ரொம்ப அழகுடி அழகுடி. ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தா அந்த ஒரு பொண்ணு நம்மளை கரை சேர்த்துருவா. இப்படியே சொல்லி 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 ஒரு வழி ஆக்கி இவன் நம்மளை நான் உயர்த்தி அவன் எங்கேயோ போயிடுவான். நம்ம கடைசி வரை சுற்றி பார்த்தா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. என்னை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி சொல்கிறதுக்கு. நல்ல அப்பா அம்மா, நினச்ச வேலை, சாப்பாடு, ஒரு வண்டி. இதுக்கு நடுவில் இயேசுக்கும் எனக்கும் என்ன இல்லை? ஐ டோன்ட் நீட் ஜீசஸ். நிறைய யங் ஜென்ரேஷனுக்கு தே டோன்ட் நீட் ஜீசஸ். எப்போ தெரியுமா தே வில் நீட் ஜீசஸ்? அப்படியே அந்த வண்டியில் இருன்னு போய் இப்படி வழுக்கி ஸ்கிட் ஆகும் போது தான் ஜீசஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். நல்லா நடந்து புண்டே எப்போ தெரியும்? அப்போதான் என்ன வருது? தேடுதலே வருது. நிறைய பேருக்கு ஆண்டு தேவை இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டு தேவை இல்லை. ஆண்டவர் தான் என்னுடைய கணமே இயேசு தான். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லி, நீ கனம் பெற்றா. ஏன் தெரியுமா? உன் அருகில், அதுக்கு முந்தைய வசனத்தை நான் நேற்று ப்ரீச் பண்ணேன், ஏன்னா உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உன் கூட இருக்கிறதா, உங்க கூட ஆண்டவர் இருக்காரு பாருங்க, அதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹானரபிள் பொசிஷன். எத்தனை பேர் யூ ஆர் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட்? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கிற ஹானர் நீங்க இன்னும் ரீச் பண்ணல. நான் சொல்றேன், அப்பாவோட நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். அதுக்கப்புறம் நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரம் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. நிறைய பேர் அப்படியே மேலே ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்காங்க. நானும் அண்ணனும் சும்மா அப்படியே எதையாவது பார்த்துட்டே வரும்போது அதில் சில பேர்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு பேசிட்டு வந்தோம். எங்கே போனாங்க இவங்கெல்லாம்?
எங்க இவங்க எங்க இங்க அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில பேருடைய வாழ்க்கை. காணும், அவங்க இல்லை. அப்ப அந்த உயரங்களுக்கு போகிறது விஷயம் இல்லை, இயேசுவோடு போகணும். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா எனக்கு மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்றுதான் நினைக்கிற ஒரு ஸ்திரீ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. அந்த உயரங்கள் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது. நீ ஆல்ரெடி கனம் பெற்றாய். சொல்லுங்க, நான் கனம் பெற்றேன். ஆமென். கனம், கர்த்தர் எனக்கு என்னோடு இருக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கனம். நான் அவர் பக்கத்துல இருக்கிறது, அவர் என் பக்கத்துல நிற்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய